Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக தலைமை செயலர் சாய் குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழக தலைமை செயலர் சாய் குமாருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பிப்ரவரி 28, 2027 ஆண்டு வரை பதவி நீட்டிப்பு செய்தது மத்திய அரசு. இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். 1990 பேட்ச் IAS அதிகாரியான சாய்குமார் பணி ஓய்வு பெறவிருந்த நிலையில் தற்போது அவரது பணி நீட்டிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்கு அவரது பணி நீட்டிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் ஆணையத்தால் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட்டவர் சாய்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தலைமை செயலருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், தற்போது தமிழக தலைமை செயலாளருக்கு 6 மாதங்கள் பதவி நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். வணக்கம். தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் சாய்குமார் அடுத்த மாதத்துடன் ஓய்வு பெற இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு மேலும் 6 மாத காலங்கள் பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பாணையை பார்க்கும்போது கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி தமிழக அரசிடமிருந்து ஒரு கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்தின் அடிப்படையில் சாய்குமார் IAS அவர்களை மேலும் 6 மாத காலத்திற்கு இந்த தலைமைச் செயலாளராக பணி நீட்டிப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதத்துடன் நிறைவடைய இருக்கக்கூடிய அவருடைய பணிக்காலத்தை அடுத்த ஆண்டு 2027 பிப்ரவரி மாதம் வரை நீட்டிப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு 27ஆம் ஆண்டு 2027 பிப்ரவரி மாதம் வரை தமிழக அரசினுடைய தலைமை செயலாளராக சாய்குமாரே தொடர்ந்து செயல்படுவார் என்பது இந்த அறிவிப்பின் மூலமாக உறுதியாகி இருக்கிறது. அறிவிப்பும் அதிகாரப்பூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. சாய்குமாரை பொறுத்தவரையில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய தனி செயலாளராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அதன் தொடர்ச்சியாக தமிழக அரசினுடைய பல்வேறு முக்கியமான துறைகளில் முதன்மை செயலாளராகவும் கூடுதல் தலைமைச் செயலாளராகவும் பணியாற்றி இருக்கக்கூடிய அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக இருந்தவரை மாற்றிவிட்டு அவருக்கு மாற்றாக, அதாவது முருகானந்தம் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலராக பதவி வகித்திருந்தார். அவரை மாற்றிவிட்டு அவருக்கு பதிலாக சாய்குமாரை தலைமைச் செயலராக இந்திய தேர்தல் ஆணையம் தான் நியமித்திருந்தது. தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிதாக ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசு பல்வேறு அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. குறிப்பாக காவல்துறை மற்றும் IAS அதிகாரிகளை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 90% அதிகாரிகளை திமுக ஆட்சியில் அவரவர் வகித்து வந்த பொறுப்புகளிலிருந்து 90% அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்திருக்கிறது. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட அந்த சாய்குமாரை மட்டும் பணியிட மாற்றம் செய்யப்படாமல் இருந்து அதற்கான காரணங்களும் நிறைய சொல்லப்பட்டது. குறிப்பாக தமிழக அரசு சார்ந்த திட்டங்களில் முழு கவனம் செலுத்துவதோடு முதலமைச்சருக்கு பல்வேறு விதமான ஆலோசனைகளையும் தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர் வழங்கி கொண்டிருப்பதாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து ஒற்றுமை காரணமாக இவரே இன்னும் சில மாதங்கள் நீட்டிக்கலாம் என்ற ஒரு தகவல் அரசு சார்பில் முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதோடு சாய்குமாரனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் வெற்றி தமிழகம் என்னும் தலைப்பில் பல்வேறு புதிய திட்டங்களையும் தமிழக அரசு செயல்படுத்துவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு இவர் தலைமைச் செயலாளராக இருந்தால் மட்டுமே அதில் எந்த விதமான தொய்வுமின்றி அந்த திட்டங்களை முழுமையாக செயல்படுத்த முடியும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் மத்திய அரசுக்கு பரிந்துரை அனுப்பி அதன் மூலமாக மேலும் 6 மாத காலத்திற்கு இந்த சாய்குமாரே தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளராக பணியாற்றக்கூடிய வகையில் பணி நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.